ஓகே. கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை. ரிலாக்ஸா உட்காந்துட்டு, இப்ப நான் 4 நிமிஷம் உங்களுக்கு மூச்ச கவனிக்கிறதுக்கு நேரம் குடுத்தேன். அந்த 4 நிமிஷத்துல நீங்க எத்தன மூச்ச கவனிச்சீங்க அப்படிங்கிறத இந்த சேட்ல அனுப்புங்க. சேட்லன்னா எப்படின்னு தெரியல உங்களுக்கு? உங்க மொபைல டச் பண்ணீங்கன்னா, கீழ ஒரு பாக்ஸ் மாதிரி, மெசேஜ் மாதிரி ஒரு இது காமிக்கும். கீழ இந்த ஃபோனு, வீடியோக்கு பக்கத்தால பாக்ஸ் மாதிரி சார்ட்ன்னு காமிக்கும். அத டச் பண்ணீங்கன்னா, டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புற மாரி ஆப்ஷன் வரும். சும்மா டைப் பண்ணி மெசேஜ அனுப்புங்க. சரிங்களா? எல்லாருக்கும் அந்த பர்மிஷன் குடுத்துருக்குறோம். பண்ணிட்டீங்களா? 41, 52, 45, 48, 54, 17, 30, 82 ப்பா! 80, 80, 92 40 சரிதானுங்களா? 75, 18, 18 எல்லாம் அன்பிலீவபிள். 4 நிமிஷத்துக்கும் சேர்த்து 18ன்னா அவங்க வேற லெவல். நீங்க இழுத்து விடக்கூடாது. அது ஒரு 101. ஆறுமா? ஆப்வியஸ்லி 101 4 நிமிஷத்துல இருக்கும். ஒரு சிலருக்கு இருக்கும். 90, 85, 22. இந்த 22, 15, 18 வந்ததெல்லாம் சம்திங் ஏதோ 10 கன்ஃபார்மா அப்ப நீங்க பிரீத் மெடிடேஷன் பண்ணல. அதாவது பிரீத் மெடிடேஷன்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இயல்பா போற சுவாசம், இயல்பா வர்ற சுவாசத்தை கவனிக்கிறது இப்ப நாம சொன்ன மெத்தட். சரிங்களா? அந்த மெத்தட் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்றோம். இன்னும் மெத்தட் நிறைய இருக்கு. நூற்றுக்கணக்கான மெத்தட் இருக்கு. சரிங்களா? அதுல மெதுவா மூச்சை இழுத்து மெதுவா விடுற மெத்தட் எல்லாம் இருக்கு. அந்த மெத்தடுக்கு நாம இப்ப போக வேண்டாம். சரிங்களா? அது இப்போ சரியா வராது. அது தேவைப்பட்ட ஃபியூச்சர் பார்க்கலாம். பட் அது தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. அது பயிற்சிக்காக வச்சுக்கோங்க. பட் இந்த 20, 10, 15 வந்ததெல்லாம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா விட்டு அப்படி விட்டா இந்த அளவுக்கு வரும். பட் 10 ஒருத்தர் இருக்காரு, 101 ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா? 101 இயல்பா வரும். ஏன்னா நம்ம உடலோட இயக்க வேகம் குறைய குறைய தான் மூச்சு வேகம் குறையும். நீங்க சாட்ல பாருங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. 30, 45, 71, 71, 16, 38, 16, 52, 72, 68, 110. இது எது நிறைய வந்தா நல்லதுன்னு நினைச்சிட்டீங்களா? 100, 110 சான்ஸ் இல்ல. சரிங்களா? இதெல்லாம் உங்க உடம்பு தப்பா அடிச்சிட்டீங்களோ? 150ன்னு 15க்கா? 121 எப்படி கவுண்ட் பண்ணீங்க? ஒரு மூச்சு இழுத்து விடுறப்போ 1ன்னு கவுண்ட் பண்ணணும். சிலர் என்ன பண்ணிருப்பீங்க? இழுக்கிறப்போ 1, விடுறப்போ 2ன்னு கூட கவுண்ட் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்டுக்கணும். ஒரு மூச்சு இயல்பா உள்ள போகுது, இயல்பா வெளியே வருது. அப்போ 1 மறுபடியும் உள்ள போகுது, மறுபடியும் வருது 2. சரிங்களா? இப்படி நீங்க கவுண்ட் பண்ணணும். ஓகே, சரி. இப்ப நீங்க எப்படி கவுண்ட் பண்ணியிருந்தாலும் நீங்க உங்க கவுண்ட் பண்ணதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது இன்னைக்கு இருக்கிற உங்களோட பிரீத் மெடிடேஷனோட லெவல். இது ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க இந்த லெவல் மெடிடேஷன் செக் பண்ணு. 1 மந்த் இது ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட இதுல இருந்து மிக குறைவாக மாறி இருக்கும். அப்ப உங்க உடல் மனம் எல்லாம் ஆரோக்கியமாய் அமைதியா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இயல்பா ஓடுற சுவாசத்துல நான் சொல்றேன். சரி, ஓகே, ஓகே. இதை நோட்
சரி, இன்னைக்கு நாம மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். மனம் பற்றிய ஒரு ஆழமான ஒரு சிந்தனை. ரைட். சரி, எல்லாம் ரிலாக்ஸா உட்காந்துருங்க. நோட் பேனா இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம செய்யக்கூடிய அந்த தியானம் இருக்கு இல்லைங்களா? சுவாச தியானம். நான் சென்ற வகுப்புலயே உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். சென்ற வகுப்புல நம்ம அந்த பயிற்சியோட முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு மேக்சிமம் என்ன விளக்கம் சொல்ல முடியுமோ அதை சொல்லி வச்சிருக்கோம். இப்படி ஒவ்வொரு பயிற்சியும் மிக ஆழமானதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ எல்லா பயிற்சிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பான விளக்கங்கள் போறதா இருக்காது. சரிங்களா? அது நீங்க அடுத்த ஆசிரியர் பயிற்சி வரப்ப ரொம்ப டீப்பா போகும். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த பயிற்சி செய்யற அளவுக்கு என்ன தெளிவு கொடுக்கணுமோ அதை நம்ம தெளிவா கொடுத்துடணும். சரி, இப்ப சப்ஜெக்டுக்குள்ள வர்றோம். மனம். மனம் போல் வாழ்வு அப்படி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம். மனம் போல் வாழ்வு. வாழ்வுனா என்ன? நம்ம பிறப்பில் தொடங்கி இறப்பு வரைக்கும் இருக்கிற காலத்தை நம்ம வாழ்க்கை என்று சொல்றோம். இப்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே அடக்கம் இல்லையா? நம்மளோட மொத்த விஷயமும் அந்த வாழ்க்கையில அடக்கம். அந்த வாழ்க்கை எதனுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னு மகான்கள் சொல்றாங்கன்னா, நம்ம மனதினுடைய அடிப்படையில் இருக்கு. சரிங்களா? மனதினுடைய அடிப்படையில் இருக்கு. அப்போ மனம் எந்த அளவுக்கு உயருதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை உயர்ந்து விடும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று ஒரு திருக்குறள். தண்ணியோட மட்டத்தை பொறுத்து தாமரைப்பூ இருக்கும். தாமரைப்பூவுக்கு தனி மட்டம் கிடையாது. தண்ணி 100 அடியில் இருந்தா தாமரைப்பூ 100 அடியில் இருக்கும். தண்ணி 10 அடியில் இருந்தா தாமரைப்பூ 10 அடியில். தாமரைப்பூவை பிடிச்சு வச்சாலும் நிக்காது, தாமரைப்பூவை இழுத்து வச்சாலும் நிக்காது. இது போல நம்ம மனதினுடைய தன்மை என்னவோ, மனதினுடைய குவாலிட்டி, தரம், தூய்மை என்னவோ அதுபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்ம வாழ்க்கையில இன்பம், துன்பம், அமைதி இதெல்லாம் மாறி மாறி வருது. நிறைய துன்பங்களை நம்ம சந்திக்கிறோம் வாழ்க்கையில். இப்ப ஏன் துன்பம் வருதுன்னா அதுக்கு எது காரணம்னா நம்முடைய மனம்தான் காரணம். சரிங்களா? அப்ப இந்த மனம் என்ன பண்ணுது? அப்ப எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழலாம்னு விரும்புறோம் இல்லையா? அப்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னா எது நல்லா இருக்கணும்? மனசு நல்லா இருக்கணும். சரிங்களா? வேற எது நல்லா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. மனசு நல்லா இருக்கணும். அந்த மனசு இருக்கிற இந்த உடம்பு நல்லா இருக்கும். ரொம்ப பீக் மனசு தான். உடலை விட ஒரு படி மேல மனசு தான். இந்த மனசுக்கு தான் அவ்வளவு பவர் இருக்கு. மகரிஷி சொல்லுவாங்க, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ. இயற்கை கொடுத்த நிதியிலேயே மிகப்பெரிய நிதி, கொடை, பொக்கிஷம் உங்களோட மனசு. மனத்திலே உலையெல்லாம் மற்றெங்கு தேடுவீர். மனசுலதான்ப்பா எல்லாமே இருக்கு. சந்தோஷமோ துக்கமோ உங்க மனசுலதான் இருக்கு. நம்ப முடியல. யோசித்து பாருங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு ரஜினி, கமல் 2 பேர் இருக்காங்க. இப்ப இங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு ரஜினி சாரை பிடிக்கலாம், கொஞ்சம் பேருக்கு கமல் சாரை பிடிக்கலாம். இப்ப நான் ரஜினி சாரை பத்தி ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒண்ணுமே இல்லாம இந்த ஃபீல்டுக்குள்ள இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கிறாரு. சரிங்களா? கருப்பா இருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு மக்கள் இருந்து சாதிச்சிருக்கிறாரு. சரிங்களா? இப்படி எல்லாம் நிறைய ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்படி பேசிட்டு இருக்கிறேன். உங்கள யாருக்கெல்லாம் உங்க மனசுல ரஜினி சாரை பத்தி
பாசிட்டிவான எண்ணம் விருப்பம் இருக்குதோ உங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு உள்ள. இருக்குமா இருக்காது? பாருப்பா நம்மால் உண்மையாலுமே கிரேட்பா. சரிங்களா? ஒரு சந்தோஷம் வருதா? தானா வருதா? இதே கமல் சாரோட ரசிகர் இருந்தா என்ன பண்ணுவாங்க? அவனெல்லாம் ஒரு ஆளுங்களா? என்னங்க நம்மால் என்ன ஆக்டிங், உலக நாயகனுங்க. நடிக்க தெரியுமாங்க ரஜினிக்கெல்லாம்? அவரை போய் பேசிட்டு இருக்கீங்க. சொல்லு. ஒரு வெறுப்பு கஷ்டம் வருதா? துக்கம் வருதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பேசுறது ஒருத்தரை பற்றி. உங்கள ஒரு சிலருக்கு விருப்பம், அது இன்பம். உங்கள ஒரு சிலருக்கு வெறுப்பு, அது துன்பம். அப்போ ஒரு விஷயம் உங்களை நோக்கி கொடுக்கப்படுது. அது இன்பமாவும் உங்களால மாத்த முடியும், துன்பமாவும் மாத்த முடியும். எது மாத்துது? உங்களுடைய மனம். அதில் இருக்கிற விருப்பு, வெறுப்பு, அதில் இருக்கிற அபிப்பிராயங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஆழமான விஷயம் நான் சொல்றேன். ரொம்ப ஆழமான விஷயம். உங்கள் மனம்தான் ஒரு விஷயத்தை நல்லதாகவோ கெட்டதாகவோ பார்க்கிறது. அது இன்பமாகவோ துன்பமாகவோ உணர்கிறது. சரிங்களா? அப்ப வெளியிலிருந்து என்ன வேணா வரலாம். அதை எப்படி நீங்க எடுத்துக்கொள்றீங்கிற மனநிலை தான் இன்பமா துன்பமாங்கிற வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்ப அந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கு. அதனாலதான் மன தூய்மை என்பது மிக முக்கியம்னு சொன்னாங்க. தூய்மையா இருக்கிற மனசுல பார்க்கறதெல்லாம் தூய்மையா தெரியும். தூய்மை இல்லாத மனசுல பார்க்கறதெல்லாம் அசுத்தமா தெரியும். இப்படி புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, இப்ப துரியோதனனும் தர்மரையும் கிருஷ்ணர் கூப்பிட்டு ஒரு பிளேட் முழுக்க தங்கத்தை கொடுத்து, இந்த ஊருக்குள்ள கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்பா தர்மா. இந்த ஊர்ல எவனாவது கெட்டவன் இருந்தா பார்த்து அவனுக்கு இந்த பொக்கிஷத்தை எல்லாம் கொடுத்துட்டு வான்னு சொல்ற. கெட்டவன் இருந்தா பார்த்து கொடுத்துட்டு வான்னு தர்மர்கிட்ட அந்த தட்டுல வச்சு கொடுத்துட்டாரு. தர்மர் போறாரு போறாரு, ஊர் முழுக்க போறாரு, வீடு வீடா போறாரு. சாயங்காலம் வர்றாரு, தட்டுல தங்கத்தோட வர்றாரு. என்னப்பா கொடுக்க சொன்ன என்ன பண்ணு? ஒருத்தர் கூட கெட்டவர் இல்லை சாமி, எல்லாம் நல்லவங்க. நானே யோசிச்சு பார்த்தேன், நான் தான் இருக்கிறதுலே கெட்டவனா இருந்தேன், அதான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். சரிப்பா துரியோதனா, நீ வாப்பா, இந்தா இந்த தட்டை வச்சுக்கோ, தங்கம் ஃபுல்லா இருக்கு. இந்த ஊருக்குள்ள நல்லவன் எவனாவது இருந்தா அவனுக்கு இதை கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு கொடுங்க. அதே ஊருக்குள்ள, அதான் பியூட்டி. அப்படியே துரியோதனன் போறாரு, ஊர் முழுக்க போறாரு, வீடு வீடா போறாரு. கடைசியா ரிட்டர்ன் அவரும் தங்கத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு. ஏன் துரியோதனா, இந்த ஊர்ல ஒருத்தன் கூட நல்லவன் இல்லையா? எல்லாரும் அயோக்கிய பையசாமி, ஒருத்தன் கூட நல்லவன். அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நான் தான் இவனுங்களை விட ரொம்ப நல்லவனா தெரிஞ்சு அதனால எடுத்துட்டு வந்தேன். 2 பேர் சென்றதும் ஒரே ஊருக்குள்ளே. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? கதை மகாபாரதம் நடந்துதான் நடக்கலையே, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? தர்மருடைய கண்கள் நல்லதை பார்க்கிற கண்கள். அந்த மனசு நல்ல மனசு. நல்ல மனசோட எதை பார்த்தாலும் நல்லதாக தெரியும் இல்லையா? கெட்ட மனதோடு எதை பார்த்தாலும் அது கெட்டதாக தெரியும். அப்ப நல்லது கெட்டது என்பது வெளியில் இல்லை, உள்ளே இருக்கிறது. அதுலயே இன்னொரு கதை கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படத்துல கூட வந்தது. கர்ணன் படத்துல சிவாஜி கணேசன் துரியோதனன் அசோகன் அவர்களுடைய மனைவியோட ஏதோ விளையாண்டு இருப்பாரு, பரம்பதமா ஏதோ விளையாண்டு இருக்கும்போது கணவர் வர்றதை பார்த்துட்டு இவங்க எந்திரிச்சு போவாங்க அந்த பக்கம். இவரு டக்குன்னு தோத்து போயிடறான்னு ஓடுறான்னா என்னமோ பிடிச்சிருவாரு. பிடிக்கிறப்ப அவங்க உடம்புல ஏதோ ஒரு பொருள் மேல பட்டு, இடுப்புல இருந்ததோ கையில இருந்ததோ அது எனக்கு கவனமா தெரியல, அது அப்படியே பட்டு சிதறி போயிரு. அப்ப துரியோதனன் உள்ள வந்துடுவார். எப்படி இருக்கும்? துரியோதனுடைய மனைவி, தன்னுடைய நண்பன்
நண்பன் இப்படி பண்றான், அப்பதான் அவர் உள்ள வர்றாரு. சரிங்களா? உள்ள வர்றவர் எப்படி நினைக்கணும்? எப்படி நினைக்கணும்? நாமளா இருந்தா என்ன நினைச்சிருப்போம்? அன்னைக்கே முடிச்சு தள்ளியிருப்போம் இல்லையா? அதுலதான் அந்த ஒரு வசனம் வரும், எடுக்கவா கோர்க்கவான்னு. சரிங்களா? துரியோதனனும் 100% கெட்டவன் சொல்ல முடியாது. சரிங்களா? எல்லாருக்குள்ளே இறைவன் தானே இருக்கிறான். அப்ப எவ்வளவு அவன் மனம் தூய்மையா இருந்திருந்ததுன்னா, சரிங்களா, அவன் என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்தை அப்படி பார்த்திருக்கணும். பார்க்கறது தானே. என் நண்பன், என் மனைவி, அவங்க 2 பேரை பத்தி எனக்கு தெரியும். சரிங்களா? அந்த ஒரு நம்பிக்கை அந்த இடத்தை கெட்டதாக காட்டவில்லை. ராவணனை பற்றியும் சொல்லுவாங்க, பல தவறுகளை சொல்லுவாங்க. சரிங்களா? அவர் சீமான் பேசுறப்ப கூட சொல்லியிருப்பாரு, சீதை குளித்து நிரூபித்தது சீதையினுடைய கற்பை அல்ல. சரிங்களா? ராவணனுடைய கற்பை. அவர் என்ன வேணா பண்ணிருக்கலாம்ல. சரிங்களா? அப்ப இதுல இருந்தாலும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க மனசு எப்படி இருக்கோ அப்படி காட்சி தெரியும். இன்னும் உதாரணம் சொல்றேன். இது உங்களுக்கு ஆழமா பதியணும். அப்பதான் நம்ம மன மாற்றத்துக்கு தயாராகும். நாம இப்ப என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு வர்ற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மத்தவங்க அப்படின்னு நினைக்கிறோம். அது 100% தப்புன்னு நம்ம முதல் புரியணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கான நன்மையோ தீமையோ பிறர் கொடுப்பதால் வராது. அப்புறம் இன்னும் நமக்கு வர கஷ்டத்துக்கு அடுத்தவங்க காரணம் அடுத்தவங்க காரணம்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையே புரியல. ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே புரியல. ஆனாவனவே புரியலன்னு அர்த்தம். சரிங்களா? மகான்களுக்கு எல்லாமே சரியாக தெரிகிறது, மனிதர்களுக்கு எல்லாமே தவறாக தெரிகிறது. ஏன்னா இங்க மனசு சுத்தம் இல்லை. மனசுல சுத்தம் இல்லை. மனம் சுத்தமா இருந்தா எல்லாம் சுத்தமா தெரியும். உதாரணத்துக்கு, நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க வீட்டு கதவு அங்க திறந்திருக்குது, இப்படி எட்டி பாக்குறீங்க, 2 பேர் போறாங்க, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் போறாங்க. சரிங்களா? சரியா? அந்த பெண்ணுக்கு ஒரு 30 வயது இருக்கும், அந்த ஆணுக்கு ஒரு 35 வயது இருக்கும். 2 பேர் நடந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு பார்க் இருக்கு, பார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்ல 2 பேர் அப்படியே நடந்து பேசிட்டு போறாங்க. இப்ப நான் ஒரு 5 பேர் அங்க நிக்கிறோம், 10 பேர் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப 10 பேர் அவங்கள பாக்குறோம். 10 பேருக்கும் ஒரே மாதிரி எண்ணம் வருமா, வெவ்வேறு மாதிரி எண்ணம் வரும்? சொல்லுங்க. வெவ்வேறு மாதிரி தான் வரும். ஒரே மாதிரி வராது. ஒருத்தர் என்ன நினைப்பார், அண்ணனும் தங்கச்சியும் போறாங்கன்னு நினைக்கலாம். இன்னொருத்தர் கணவனும் மனைவியும் போறாங்கன்னு நினைக்கலாம். இன்னொருத்தர் லவர்ஸ் போறாங்கன்னு நினைக்கலாம். இன்னொருத்தர் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு போறாங்கன்னு நினைக்கலாம். இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். நினைக்கலாம் தானே? சரிதானே? யாரோ யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கலாம். புரியுதலே? அப்ப அங்க அங்க போறது ஒரு விஷயம். அதை எப்படி நினைக்கிறதுங்கிறது உங்க மனசுதான் தீர்மானிக்குது. சரிங்களா? நம்ம மனசு சுத்தமா இருந்தா பார்க்கிறது சுத்தமா தெரியுது. இது தப்பா இருந்தா பார்க்கிறது தப்பா தெரியுது. இன்னும் ஒரு உதாரணம், இன்னைக்கு விடுறதா இல்லை உங்களை. சரிங்களா? இந்த பாகுபலி படம் பார்த்தீங்களா? பாகுபலி 2வது பார்ட்ல பிரபாஸ் ஒரு மரத்துல அப்படியே படுத்துட்டு நிலாவை பார்த்துட்டு பக்கத்தால புறா 2 உட்கார்ந்துட்டு அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு லவ் மூடில் இருப்பார். காதல் தன்மையில ரொமான்ஸ்ல இருப்பார். அப்படியே சந்தோஷமா ஜாலியா இருப்பார். கட்டப்பா இருப்பார் பக்கத்தால. சரியா? கட்டப்பா கூப்பிட்டு, கட்டப்பா இங்க வா, அங்க பார் 2 பறவை உட்கார்ந்துட்டு இருக்கு, அதை பார்த்தா அவனுக்கு என்ன தெரியுது அப்படிம்பார். கட்டப்பா என்ன சொல்வார் தெரியுமா? எவ்வளவு பெரிய புறா, வறுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படிம்பார்.
அந்த சீன் இருக்கும், போய் பாருங்க. இது உண்மை. இது ஒரு சைக்கலாஜிக் ஃபேக்ட். இப்ப கட்டப்பாக்கு காதலும் கிடையாது, கல்யாணமும் கிடையாது. சரிதானா? அந்த கேரக்டர் அது லவ் மூடல உட்கார்ந்துட்டு இருக்குதா, அது வறுத்து திங்கறதுக்கான மூடாங்கிறது அது காமிக்காது, உங்க மனசு காமிக்கும். பிரபாஸோட மனசு லவ் ஃபீல் இருக்குது, அதை பாக்குறப்ப லவ் ஃபீல் வருது. கட்டப்பா மனசு திங்கிற மூடுல இருக்குது, திங்கிற தன்மையில இருக்குது, அது பார்த்தா திங்கிறது வருது. ரெண்டும் ஒரே காட்சி, பட் ரெண்டு வியூ. கடைசியா சொல்றேன், உங்களுடைய மனம் கண்ணாடி, என்னுடைய மனம் கண்ணாடி. இப்ப கண்ணாடியில் நிறைய குப்பை இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடியில் நிறைய டஸ்ட் இருக்கு. நீங்க போய் பாக்குறீங்க, ஐயோ என்னடா முகம் முழுக்க டஸ்டா இருக்குன்னு சொல்லி நீங்க முகத்தை கழுவுறீங்க. மறுபடியும் போய் பாக்குறீங்க, மறுபடியும் டஸ்டா இருக்கு. மறுபடியும் போய் சோப் எல்லாம் போட்டு முகத்தை கழுவி மறுபடியும் போய் பார்த்தா டஸ்டா தான் இருக்கும். சரி, ஏன் மூஞ்சிதான் அப்படி தெரியுதா, சரி வேற ஏதாவது காமிக்கலாம்னு எடுத்து காமிக்கிறீங்க, அதுவும் டஸ்டா தெரியும். என்னடா கொடுமையா இருக்குது. உண்மை என்ன? கண்ணாடி டஸ்டா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கண்ணாடியில் இருக்கிற அழுக்கை நீக்கவே. அதை நீக்கிட்டா உங்க முகம் மட்டுமல்ல, இந்த உலகமே குப்பை இல்லாமல் அழகாக தெரியும். சரிங்களா? கருப்பு கண்ணாடிய போட்டுட்டு எதை பார்த்தாலும் கருப்பாதான் தெரியும். இவ்வளவுதான் கான்செப்ட். வெள்ளை கண்ணாடிய போட்டுட்டு எதை பார்த்தாலும் அதனோட என்ன கலர் இருக்கோ அந்த கலரா தெரியும். உங்க மனசுதான் காரணம். என் மனசு சுத்தமா இருந்தா பார்க்கிற அத்தனையும் சுத்தமா தெரியுங்க. கொலை கூட சுத்தமா தான் தெரியும், கற்பழிப்பு கூட சுத்தமா தான் தெரியும். ஆமா, ஒருத்தன் கொலை பண்ணிட்டாங்கிறீங்க, அவன் ஏன் கொலை பண்ணா, எதுக்கு கொலை பண்ணனா, இதுக்கு பின்னாடி எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு போனீங்கன்னா அவன் கொலை பண்ணலேன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. யாரு எல்லாத்தையுமே நான் சொல்றேன், இது ஒரு மிகப்பெரிய விஷயம், நான் சாதாரணமா கேஷுவலா பேசிட்டு. அப்ப நீங்க இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க மனம்தான் தீர்மானிக்கிறது இன்பமா துன்பமா என்பது. சரிங்களா? அப்ப உங்க மனதை வளப்படுத்த வேண்டும், தரப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும். மனிதன் என்பதற்கான அடையாளமே மகிழ்ச்சி சொல்லுவாங்க, மனம் கூட்டல் இதன் மனிதன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனசை வச்சுதான் மனுஷங்கிற பேரே, மனுஷங்கிற விஷயமே. மனசுன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, மனசுன்னு ஒண்ணு இல்லைங்க. உங்கள்கிட்ட உடம்பு இருக்குது, உள்ள உறுப்புகள் எல்லாம் இருக்குது, உயிர் எல்லாம் இருக்குது, மனசு மட்டும் இல்ல, நீங்க எப்படி இருப்பீங்க? யோசிங்க. கோமா ஸ்டேஜில் இருப்போம். கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு என்ன இல்ல? மனசு இயக்கத்தில் இல்லைங்க. மனம் இல்லைன்னா நம்ம ஜடம். தெரியுதுங்களா? மனம் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை, செத்த பொண மாதிரி கிடக்க வேண்டியதுதான். கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மூக்கு ஸ்மெல் பண்ணாது, வாய் டேஸ்ட் பண்ணாது, வாய் பேசாது, மூளை சிந்திக்காது, எதையும் உணர முடியாது. அப்ப மனம்தான் அத்தனைக்கும் அடிப்படை மனித வாழ்க்கையில். அதனாலதான் இந்த மனதை இதமாக வைத்திருப்பவன் மனிதன். இதம்னா மகிழ்ச்சியா, நிம்மதியா, அமைதியா, சந்தோஷமா வச்சிருக்கிறவன் மனுஷன். மன இதன் கெட்டவன் மனிதன் அல்ல. அதான் நான் சொல்றேன், மனுஷனா இருக்கிற மரியாதையா போய் இதன் கெட்டா நான் மிருகமா மாறிடுவேன். சரியா? மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனத்திலே உழையலாம். மனசுல தாங்க எல்லாமே இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம கஷ்டம் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் கோபம் தானே. கோபம் எங்கிருந்து வருகிறது? மனதிலிருந்து வருது. நல்லா புரிஞ்சு, கோபம் எங்கிருந்து வருது? மனதிலிருந்து வருகிறது. கரெக்ட் தானே? வீட்டுக்காரரோ வீட்டுக்கார அம்மாவோ உங்களை திட்டினாலும் கோபம் எங்கிருந்து தான் வரணும்?
உங்க மனதிலிருந்து தான் வரணும். கவலை எங்கிருந்து வருகிறது? மனதிலிருந்து வருகிறது. சரி. பயம் மனதிலிருந்து வருகிறது. வெறுப்பு மனதிலிருந்து வருகிறது. எதிர்பார்ப்பு மனதிலிருந்து வருகிறது. துன்பம் மனதிலிருந்து வருகிறது. சந்தோஷம் மனதிலிருந்து வருகிறது. அமைதி மனதிலிருந்து. எல்லாத்துக்கும் மனசுதான். நல்லது கெட்டது அத்தனைக்கும் காரணம் மனம் மட்டும். அதனாலதான் சொன்னார் மகரிஷி, மனத்தினை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம். இந்த மனசை உயர்த்திட்டா ஈடு இணையில்லாத இன்பம். மனத்தினை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இந்த மனசுக்குள்ளதான் தெய்வ நிலை இருக்கு. இன்னொரு படி சொல்ல போனா தெய்வமே உங்களுடைய மனமாக இருக்கிறது. தெய்வ சக்தி உங்க மனசா இருக்குது. அதை கொண்டு நீங்க நல்லதையும் செய்யலாம், அதை கொண்டு நீங்க தீயதையும் செய்யலாம். உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுல உருவாக்கவும் முடியும், உங்க வாழ்க்கையை அழிக்கவும் முடியும் உங்க மனதால். இன்னைக்கு எத்தனை நூல்கள் வந்திருக்கு, போய் பார்த்திருக்கீங்களா? மனம் பற்றிய நூல்கள். சீக்ரெட் அப்படின்னு ஒரு பெரிய உலகம் முழுக்க பிரபலமாயிட்டு இருக்கிற நூல். மனம் சார்ந்த நூல், எண்ணம் சார்ந்த நூல், எண்ணம் போல் வாழ்க்கை. அதை பத்தி பின்னாடி நிறைய பேசுறேன். பட் இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னுடைய மனம் போலதான் எனக்கு வாழ்க்கைன்னு நீங்க புரிஞ்சுட்டீங்களா? சரிங்களா? அப்ப என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் மனசு நல்லா இருக்கணும். இப்ப உடல் தான் வளர்ந்துருச்சு, நமக்கு மனசு வளரல. சரிங்களா? மனசு வளர்றதுன்னா என்ன? சின்ன வயசுல ஒரு பொருளுக்கு ரெண்டு பேர் விட்டு கொடுக்காம சண்டை போடுவோம். இது குறுகிய மனசு. நீங்க வளர 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 விட்டு கொடுக்கிற தன்மை வந்துருந்துச்சுன்னா உங்க மனம் வளர்ந்து இருக்கிறது என்று அர்த்தம். சின்னதுல தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுவோம், குறுகிய மனசு. இப்ப எல்லா சூழல்லையும் பொறுமையா இருக்க முடிஞ்சதுன்னா நீங்க மனதிலே வளர்ந்திருக்கிறீர்கள் என்றார். சரிங்களா? முதல்ல சொன்னா புரியாது, இப்ப சொன்னா உங்களுக்கு புரியுது, நீங்க மனதிலே வளர்ந்திருக்கிறீர்கள். முதல்ல குறுகிய மனசு, பொய் பேசுவோம், தான்கிற அகங்காரத்தோடு இருப்போம், எனக்கு மட்டுமே வேணுங்கிற பற்றோடு இருப்போம். இதெல்லாம் குறுகிய மனம். மனம் வளர்ந்தால் நிறைவாக இருக்கும், மகிழ்வாக இருக்கும், பொறுமையாக இருக்கும், போதுமென்று இருக்கும், யாருக்கு என்ன செய்யலான்னு இருக்கும். மனசு வளர்ந்தா. குறுகிய மனசு யார்கிட்ட இருந்து என்ன வாங்கலான்னு இருக்கும், பிச்சைக்கார மனசு குறுகிய மனசு. செல்வந்த மனது, விரிந்த மனது. இப்ப மனம் வளர்ந்தால்தான் வாழ்க்கையில நமக்கு அடுத்த நிலை கிடைக்கும். ஆழ்மனதின் அற்புத சக்தியில ஜோசப் மர்ஃபி இதைத்தான் பேசுறாரு. கிட்டத்தட்ட 20 சாப்டர், 300 பக்கங்கள். வாய்ப்பு இருந்தா படிங்க. நான் இப்ப சொல்ற விஷயத்த ரத்தன சுருக்கமா சொல்லிட்டேன், இவ்வளவுதான் விஷயம். உங்கள் மனதில் என்ன நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய தன்மை. நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சா நீங்க நல்லா இருக்கிறதுக்கான சூழல் உருவாக்கப்படும். உங்க மனம் ஒரு மிக பிரம்மாண்டமான சக்தி, அது சும்மா நினைச்சிடாதீங்க. உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல இருக்கிற 6000 கோடி செல்களுக்கும் பாயும். எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும். எங்கும்னாங்க பிரபஞ்சம் கடந்தும் பாயும். ஆமா, உங்க எண்ணத்திற்கும் என்னுடைய எண்ணத்திற்கும் அவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். கண்டதெல்லாம் நினைக்காதீங்க, கண்டதெல்லாம் பேசாதீங்க. நீங்க பேசுற வார்த்தைக்கு ஆற்றல் இருக்கிறது, நாம் நினைக்கிற எண்ணங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது. தயவு செய்து கவனமாக இருங்கள். எண்ணம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு. அப்ப என் வாழ்க்கை நல்லா இல்லைன்னா யாரு காரணம்? நானே காரணம். என்னிடம் இருக்கிற எண்ணங்கள் காரணம், என்னுடைய மனம் காரணம். மனதிலிருந்து இருந்துதான் எண்ணங்கள் வருது. எண்ணம் வேற மனசு வேற இல்ல, ரெண்டு ஒண்ணு. எண்ணங்கள் எங்கிருந்து வருது? மனதிலிருந்து வருகிறது. சொற்கள் எங்கிருந்து வருது?
மனதிலிருந்து வருகிறது. செயல்கள் எங்கிருந்து வருகிறது? மனதிலிருந்து வருகிறது. அப்ப எண்ணம், சொல், செயலை தவிர நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிருக்கிறோம்? ஒண்ணுமே பண்ணலையே. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது நினைச்சிட்டு இருப்போம், ஏதாவது பேசிட்டு இருப்போம், ஏதாவது செஞ்சுட்டு இருப்போம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு செயல். எது உங்களை செய்ய சொன்னது? உங்களுடைய மனம். இன்னைக்கு சனிக்கிழமை 12 மணிக்கு வகுப்பு, வாங்க போலாம். எது சொல்லுச்சு? உங்க மனம் சொன்னது. 1:30 மணி ஆனா சரி, கிளாஸ் முடிஞ்சிச்சு போலாம். எது சொல்லுது? உங்க மனம் சொன்னாதான் இங்க இருந்து போவீங்க. இல்லாட்டி இதுலயே உட்காந்துருவீங்க. பசிக்குது, சாப்பிடலாம். எது சொல்லுச்சு? மனம் சொல்லுச்சு. தட்டை எடுங்க, மனம் சொல்லுச்சு. சாப்பாடு போடுன்னு மனம் சொல்லுச்சு. குழம்பூத்துன்னு மனம் சொல்லுச்சு. பெனைன்னு மனம் சொல்லுச்சு. சாப்பிடுன்னு மனம் சொல்லுச்சு. அப்பதான் சாப்பிட்டீங்க. போதுன்னு மனம் சொன்னா நிறுத்துவீங்க. இல்லாட்டி 2 எச்சா தின்னு வயிற்று வலி வரும். புரியுதா? என்னோட உடம்பு 65 கிலோ. சரிங்களா? இது இப்ப கடைக்கு போயிட்டு வரேன்னு என் மனசு நினைச்சதுன்னா இந்த உடம்பு எந்திரிச்சு போயிடும். கண்ணுக்கு தெரியாத மனம் இந்த உடலை இயக்குவது போல இந்த பிரபஞ்சத்தையே இயக்கும். இந்த உடலை அதான் இயக்கிட்டு இருக்கு. இப்ப பேசுன மனம் சொன்னங்காட்டி தான் பேசிட்டு இருக்கேன். கேளுன்னு உங்க மனம் சொன்னங்காட்டி தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. சிலர் வந்தோடனே சொல்லிருச்சு அதனோட மனசு, வீடியோல ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ராப்பரா ஆன் பண்ணிருங்க, அப்பதான் நம்ம கிளாஸ் கரெக்டா அட்டன் பண்ண முடியும். சிலருக்கு சொல்லல, சிலருக்கு சொல்லியும் வேண்டாம்னு உங்க மனசே சொல்லிருச்சு. அவர் அப்படித்தாப்பா சொல்லுவாரு, பரவாயில்ல விடு அப்படின்னு. அலட்சிய மனசு. நமக்கு லட்சிய மனம் வேண்டும். வாழ்க்கையில ஜெயிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்க உங்க மனசுல, அதான் கல்யாணம் நடந்துச்சு. வீடு கட்டலாம்னு நினைச்சீங்க, அதான் வீடு வந்துச்சு. குழந்தை பெத்துக்கலாம்னு நினைச்சோம், அதான் குழந்தைய வந்துச்சு. ஸ்கூல் சேர்த்தலாம்னு நினைச்சோம், அதான் ஸ்கூல் சேர்த்தப்பட்டுச்சு. புரியுதா? காலையில எந்திரிக்கலாம் நீங்க நினைச்சாதான் எந்திரிப்பீங்க. குளிக்கலாம் நினைச்சாதான் குளியல். இந்த துணியை போடலாம் நினைச்சாதான் துணி. எண்ணம் இல்லாமல் எதுவும் இல்லை. எண்ணம் பத்தி இன்னும் நிறைய பேசணும், அதெல்லாம் பின்னாடி பேசுவோம். ஒருபட்ட சிந்தனை இருக்கு உங்க மனசு, வாழ்க்கை, எண்ணத்துக்கு அவ்வளவு தொடர்பு இருக்கு. அப்ப இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, என்னுடைய மனம் போல் வாழ்க்கை இருக்கிறது. இப்ப என் வாழ்க்கை சரியில்லைன்னா என் மனசு சரியில்லைன்னு நீங்க முதல்ல ஒத்துக்கணும். சரிங்களா? என் வாழ்க்கை சரியில்லைன்னா என் மனசு சரியில்லைன்னு நீங்க முதல்ல ஒத்துக்கணும். இது அத்தனை மகான்கள் சொன்ன சத்தியம். அதனாலதான் இதுக்கு பேரே மகரிஷி என்ன கலைன்னு வச்சாங்க தெரியுங்களா? மன வள கலை. மனதை வளப்படுத்தக்கூடிய கலை. இப்ப அது வளம் இல்லாம இருக்குது. நம்முடைய மனம் வளம் குன்றி இருக்கிறது. சரிங்களா? பொருள் வளம் இருந்தாதானே இந்த பூமியில நல்லா வாழ முடியும். மன வளம் இருந்தாதான் இந்த வாழ்க்கையே நல்லா வாழ முடியும். அப்ப இந்த மனம் வளப்படுத்தப்படல. குழந்தை சாக்லேட்டுக்கு சண்டை போடுது, அம்மா நகை வாங்குறது சண்டை போடுறாங்க. 2 பக்கம் சண்டை. அந்த மனசு வளரல. இன்னும் வளர 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 மனசு விரியணும். இப்ப வளர 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 மனசு குறுகுது. மனம் குறுக 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 துன்பம். அதுதான் மரணம். மனம் விரிய 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 இன்பம். அதுதான் சொர்க்கம். புரியுதா? அப்ப நம்ம மனதை வளப்படுத்தணும். இப்ப உங்க மனதுல ஓடுறது எல்லாம் ஒரு யூடியூப்ல போட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. நம்ம மனதுல ஓடிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நான் ஒரு யூடியூப்ல கொடுத்துட்றேன். உங்க மைண்ட்ல ஒரு 4-5 பக்கம் பிளக் பாயிண்ட் வச்சு ஒரு யூடியூப்ல ஓடிட்டே இருக்கும். உங்க மனசுல ஓடுறதெல்லாம் ஓகேவா? எல்லாரும் பார்க்க விட்டுறலாமா? என்ன ஆகும்? அவ்வளவுதான், ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. அவ்வளவு மோசமா ஓடுது. ஓடுதா இல்லையா? ஆமா, எல்லாரும் அப்படித்தான். என்னையும் தான் நான் சொல்றேன். அப்ப என்னுடைய மனதிலே நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த மனம் நான் மட்டும் உருவாக்கல, என் முன்னோர்கள் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
எப்படி இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டதோ அப்படி இந்த மனமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இதுல நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது, பாவ கர்மாவும் இருக்கிறது, புண்ணிய கர்மாவும் இருக்கிறது, நல்ல செயல் பதிவும் இருக்கிறது, தீய செயல் பதிவும் இருக்கு. எதுல? என்னோட மனதில் இருக்கிறது. இப்ப நான் என்ன பண்ணணும்? இனிமேல் எந்த தவறையும் செய்யாமல், யாருக்கும் துன்பம் தராமல், நல்லதை மட்டுமே ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்தேன்னா என்னுடைய அடுத்த சந்ததிக்கு நல்ல மனசு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்ப எங்கிட்ட வந்த ஒரு மனச கொஞ்சம் நல்ல மனசா மாத்தி அடுத்த சந்ததி கொடுக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா? இன்னும் கெட்ட மனசா மாத்தி நிறைய கோபம், கவலை, பொறாமை, வெறுப்பு, பயம், தற்பெருமை, முறையற்ற பாலுணர்வு, வஞ்சம், கவலை எல்லாத்தையும் நிரப்பி 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 மனச கெடுத்து சின்ன பின்னமாக்கி தானும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தி இந்த மனசு அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்குறீங்க. என் பையன் பயங்கரமா கோவப்படுறான், நீங்க என்ன பண்றீங்க? அன்பா பொங்கி வழியிறோமா நம்ம? நாமளே நாய் மாதிரி கத்திட்டு தான் இருக்கிறோம். சரிதானே? அவ பையன் கத்தத்தான் செய்வான். ஏதாவது வீட்டுல சொல்லுங்க, நாங்கெல்லாம் ரொம்ப அன்பா இருக்கிறேங்க, என் பையன் மட்டும் கத்துறான்னு சொல்லுங்க பாப்போம். என் பையன் பொய்யா பேசுறாங்க, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நம்ம ஹரிச்சந்திரனுக்கு கூட பிறந்தவன், பக்கத்து வீட்டுக்காரன் இல்லையா? பையன் தப்பு பண்றேன், புள்ள தப்பு பண்றான்னு ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேன்? பையன் புள்ள யாரு பார்த்து வளருது? என்ன பார்த்து வளருது. ஏய், பொய் பேசினா தோலை உரிச்சிருவேன்னு சொல்றது இந்தா, அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்லு. யார் இவரு? எப்படி சரியாகும் சொல்லுங்க? நான் என்ன தப்பு வேணா பண்ணுவேன், என் பையன் புள்ள நல்லவங்களா வரணும். எப்படிங்க நடக்கும்? உங்க தன்மை என்னவோ அதுதான் வரும். சரிங்க? அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, உங்க மனம்தான் உங்க வாழ்க்கைய வாழுது. மனம் செய்யும் வாணிபமே மனித வாழ்க்கைன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப மனம் போல வாழ்க்கை. அப்ப உங்க மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சரி, அது ஒரே நாள்ல முடியுமா? ஒரே நாள்ல சத்தியமா முடியும். சரி, மனசை நல்லா வச்சுக்கிறதுனா என்ன? மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூய்மைனா புரியுதா? அக்கா, இப்ப எதுவும் அங்க ஒர்க் பண்ணாதீங்க கொஞ்ச நேரம். நெட்வொர்க் என்ன ஸ்டாப் ஆகி வருது? ஓகே, நெட்வொர்க் கட்டாயி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். சரி, இல்லைங்கய்யா. மனதை கரெக்டா வருதாமா? எனக்கு அப்படியே கரெக்டா ஸ்டக். தாங்கய்யா வருது. கரெக்டா தாங்கய்யா சாரி வருது. சாரி. இங்க ரெண்டு சிஸ்டம் இருக்கு, இன்னொரு சிஸ்டத்துல இது பண்ணங்காட்டி டைட் ஆயிடுச்சு. ஓகே, ஆமா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அப்ப என்ன சொல்ல வந்தோம்? மனதை தூய்மையாக்க வேண்டும். திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. இது எழுதி உங்க வீட்டுல ஒட்டுங்க எல்லா இடத்துலயும். துன்பம் வராமல் காப்பதற்கான ஒரு உபாயத்தை சொல்லுங்கள் வள்ளுவரேன்னு கேட்கிறாரு. யாரோ கேட்டிருக்காரு. எனக்கு துன்பமே வரக்கூடாதுங்க, எல்லா துன்பத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு இருக்கணும். என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணணும். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண். முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். ஒரே வரியில முடிஞ்சிருச்சு. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீல பெரு. வேற என்ன பண்ணாலும் உனக்கு துன்பம் வராம தடுக்க எந்த கொம்பனாலையும் முடியும்.
மனத்துக்கண், உன்னோட மனசுல மாசு இலன், குற்றமற்றவன், மன தூய்மையுடையவனா நீ ஆயிட்டீனா அதுதான் அனைத்து அரண். சரிங்களா? மன தூய்மையாயிருச்சு, யாரு கடவுளே வந்தாலும் உங்களை துன்பப்படுத்த முடியும். ஏன்னா கர்மா இருந்தா தானே துன்பம் வரும். மனம்தான் சுத்தமாயிருச்சு, தூய்மையாயிருச்சு. அப்ப நம்ம கோல் என்ன? மனம் தூய்மையாயிடுச்சுன்னா அங்க இறைவன் வந்துருவான். ஏன்னா இறைவன் தூய்மையானவன். தூய்மையானவன் தூய்மையானவனோடு இணைந்து கொள்வான். இது இயற்கை நியதி. தண்ணி தண்ணீரோடு சேர்ந்து கொள்ளும், எண்ணெய் தண்ணீரோடு சேராது. அதனுடைய தன்மை வேறு, இதனுடைய தன்மை வேறு. இப்ப மனம் தூய்மையானால், பூசல நாயனார் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் கோவில் கட்டின கதை தெரியுமில்ல உங்களுக்கு? இந்த ராஜா அந்த ஊரோட ராஜா கோவிலுக்கு வெளியில கோவில் கட்டி கும்பாபிஷேகம் வைத்திருக்கிறார். சரிங்களா? அதுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்றாரு. அந்த அன்னைக்கு இரவு அவர் தூங்குறார். அவருக்கு ஒரு கனவில இறைவன் காட்சி அளித்து, எனக்கு அந்த டேட் முடியாதுப்பா, நான் இன்னொரு இடத்துல கும்பாபிஷேகத்துக்கு போறேன், அது ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. அப்படியா? சரி, எங்கேன்னு சொல்லுங்க, நான் அதுலயும் கலந்துக்கிறேன், வேற தேதி இங்க வச்சுக்கலான்னு. இந்த மாதிரி பூசல நாயனார் அப்படின்னு ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காரு. அங்கதான் கும்பாபிஷேகம் அந்த அன்னைக்கு. அவர் தேடி போறாரு ராஜா. எங்கேன்னு போய் பார்த்தா அங்க எந்த கோயிலுக்கான அறிகுறியே இல்லை. ஒரு கல்லு மண்ணு எதுவுமே கிடையாது. பூசல நாயனார் யாருன்னு கேட்டு போய் பார்த்து, நீங்க ஏதோ கோவில் கட்டிருக்கீங்களாமா, நான் இந்த மாதிரி இந்த டேட்ல இறைவன்கிட்ட கும்பாபிஷேகத்துக்காக கேட்டிருந்தேன், அவர் உங்க கும்பாபிஷேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, எங்க கோயில் கட்டியிருக்கீங்க, நாங்களும் அதில் வந்து கலந்துக்கிறோம். அது புறத்தில் எழுப்பப்பட்ட கோவில் இல்லைப்பா, என் அகத்திலே கட்டியிருக்கிறேன் கோவில். எங்க? அகத்திலே கட்டியிருக்கிறேன் கோவில். சரிங்களா? அகத்தில் இருக்கிற கோவிலுக்கு இறைவன் வருவான். நீங்க அவங்ககிட்ட போக வேண்டாம். இது சுத்தமானால், இது அன்பானால், இது கருணையானால், இது உண்மையானால், இது நேர்மையானால், இது விட்டு கொடுத்தால், இது பொறுமையாக இருந்தால், இது மகிழ்ச்சியாக இருந்தால் இறைவன் தேடி வருவான். இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப உங்களுக்கு துன்பமே வரக்கூடாதா? எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான். நான் முன்னாடி சொன்னேன், சரிதானா? ஒருத்தர் உங்களை திட்டுறாரு, உங்க மனசு கஷ்டமா இருக்கு, ஐயோ திட்டுறாரேன்னு நினைக்கிறீங்க. சரியா? அதே இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் திட்டினாருன்னா நான் எந்த ஜென்மத்திலேயே யாரையோ திட்டி ஒரு பாவப்பதிவை வாங்கி வச்சிருக்கிறேன், அது போயிருச்சுன்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நடந்தது வெளியே எந்த மாற்றமும் நடக்கல. அவர் திட்டுறது திட்டிகிட்டே இருக்கிறார். அவர் திட்டுறத திட்டிகிட்டே இருக்கிறார். ஆனால் முதல்ல உங்களுக்கு புரிதல் இல்லை, நீங்கள் துன்பப்பட்டீர்கள். இப்ப புரிதல் வந்து விட்டது, நீங்கள் துன்பப்படுவதில்லை. புரிதல் ஞானம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த மனசை என்ன பண்ணணும்? தூய்மையாக்க வேண்டும். மனசை தூய்மையாக்க வேண்டும். நல்லதை அதை செய்து நிரப்ப வேண்டும். அப்ப மனம் வளமாகும், மனம் உயரும், நல்ல குணம் உயரும். மனம்தான் குணம். சரிங்களா? ஒரு மனுஷனை பார்த்தா என்னன்னு சொல்றீங்க? அவர் பார்ப்பா நல்ல மனுஷன்பா, தங்கமான மனுஷன்பா, அப்படி சொல்றாங்க. அவனப்பா, அவன ஒரு ஆகாவளியப்பா, எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரி குலைப்பான்பா, அவன ஒரு நன்றி கெட்டவனப்பா, தெரியல, இவன் திமிரு பிடித்தவனப்பா, அவர் தன்மையான மனுஷன்பா, இவர் வள்ளல்பா, அவர் தெய்வம்பா, இது பேய்ப்பா. எதை வைத்து சொல்கிறீர்கள்? குணத்தை வைத்து. குணத்தை வைத்துதான் நம்ம தீர்மானிக்கப்படுறோம். வள்ளலார் சுவாமிகள் இருந்தப்போ ஒரு சாமியார் இருப்பாராமா. அப்படியே ரோட்ல ஒருத்தன் போறப்ப இங்க உட்காந்து இருப்பாராமா. இங்க பார் நரி போகிறதும் பாராமா. மனுஷன் போயிட்டு இருப்பானாமா, நரி போகிறது.
இங்க பாரு எருமை மாடு போகிறதும் பாராம். வள்ளலார் வந்தப்பதான் இங்க பார் மனிதன் போகிறான்னு சொன்னாராமா. எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சம்மா. வள்ளலார் தான் மனுஷத்தன்மையோடு இருந்திருக்காரு. நம்மளாம் மிருகத்தன்மையோடு இருக்கோம். ஏன்னா மிருகத்துல இருந்து தான் வந்தோம். நம்மகிட்ட அந்த மிருகத்தினுடைய குணம் இருக்கும். மிருகத்தினுடைய குணம் என்ன? பிற உயிரை வதைத்து கொலை செய்து துன்புறுத்தி அதனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்து திருடி தின்பது மிருகத்தின் குணம். இது மிருகத்துக்கு தப்பு கிடையாது. ஏன்னா சிங்கத்துக்கு விவசாயம் பண்ண தெரியாது. சரிதானுங்களா? மிருகத்திற்கு தேவைக்கு இதை செய்கிறது அது தவறு கிடையாது. ஆனால் இதே விஷயத்தை மனிதன் செய்தால் தவறு. மனிதனுக்கு 6 அறிவு வந்து விட்டது. எந்த உயிரையும் துன்பப்படுத்தக் கூடாது. நீ எதை கொடுக்குறியோ அது திரும்பி உனக்கு வரும். துன்பம் வேணாங்கிறீங்க, ஆனா எல்லாத்தையும் துன்பப்படுத்திட்டே இருக்கிறோமே, உடலுக்கோ மனதிற்கோ. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். துன்பம் கொடுத்தா துன்பம் வரும். கடவுளாலையும் தடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது அன்னைக்கே உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டோம். யார் வந்தாலும் தடுக்க முடியாது. துன்பம் கொடுத்தா துன்பம் வரும். அப்ப என்ன பண்ணணும்? துன்பம் கொடுக்காம இருக்கணும். அதுதான் உயர்ந்த மனம். கோபப்படுவது கேவலமா நாய் கூட கோபப்படும். நாயினுடைய மனமே கோபப்படும். ஒருமையாக இருப்பதற்குத்தான் மனித மனம். சரிங்களா? சண்டை போட்டு வெறுப்பது விலங்கு மனம். வெறுப்பவர் மேலையும் அன்பு செலுத்துவது மனித மனம். மனித குணம், மனித தன்மை. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. சொல்லுங்க, என்ன சொல்றார் வள்ளுவர்? இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பம் கொடுத்தவருக்கும் நல்லது செய்யவில்லை என்றால் நீ எதற்காக மனிதனாக பிறந்தாய்? நீ எல்லாம் மனுஷன் தானே? பாருங்க, இது நம்ம வாழ்க்கைக்கு வள்ளுவர் சொல்றதுக்கு நேர் எதிரா இருக்கு. நல்லது செய்யறவனுக்கு நல்லது செய்யலைன்னா நீ மனுஷனான்னு கேட்பாங்க. வள்ளுவர் என்ன சொல்றாரு? உனக்கு கெட்டது செய்தவனுக்கு நீ நல்லது செய்யவில்லை என்றால் நீ மனிதனா? ஏன் கேட்கிறாரு? கெடுதல் செய்தவன் உன் கர்மாவை போக்கியவன், உன் பாவத்தை கழித்தவன். அவனுக்கே உன்னால் நல்லது செய்ய முடியலைன்னா நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நிர்ணயம் செய்துவிடு. உனக்கு துன்பம் கொடுத்தாங்களா, அவர் நாணும்படி நல்லது செய்யணும். சும்மா நல்லது செய்யக்கூடாது. அவன் வெக்கி சாகணும், அப்படி நல்லது செய்யணும். சரிங்களா? இப்ப கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்குள்ள அது பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு சூழல்ல தப்பு நடந்திருக்கும். இப்ப கணவனோட வீட்டுக்கு மனைவி போகாம விடுற மாதிரி தடுக்கிறதோ, மனைவியோட வீட்டுக்கு கணவன் போக விடாம இருக்கிற பாவத்திலும் பெரும் பாவம். மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. மோட்சமே கிடையாது நமக்கெல்லாம். கூட பிறந்த பிறப்பை, உயிர் உறவை நீ அங்க போக கூடாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 ஜென்மத்துக்கு பாவம் பிடிச்சுக்கும். 7 ஜென்மம் அல்ல, 100 ஜென்மத்துக்கு பாவம் பிடிச்சுக்கும். உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்க நீங்க யாரு? நீங்க பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்துல கை வச்சா 100 பேர் உங்க வாழ்க்கையில கை வைப்பான், வச்சே தீருவான். ஏன்னா இங்க 1 கொடுத்தா 100 வரும். ஏன் அப்ப அடி விழுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஏன் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வருதுன்னு புரியுதா உங்களுக்கு? இது ஆராய்ச்சி பண்ணணும். இது பெரிய விஷயம். அப்ப நம்ம மனதை என்ன பண்ணணும்? தூய்மைப்படுத்த வேண்டும். இந்த மனதில தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத குணங்கள் எல்லாம் அந்த மனதில போய் நிறைய குப்பை மாதிரி சேர்ந்துச்சு. இப்ப அதெல்லாம் வெளியே எடுக்கணும். அதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். ஆன்மீகத்தினுடைய நோக்கமே மனதில் இருக்கிற குப்பைகளை வெளியெடுத்து போடுறதுதான். ருத்ர தாண்டவம்னு ஒரு படம் வந்தது. அது எப்போ 70 60 நினைக்கிறேன். வி கே ராமசாமி அவர்கள்
சிவனா இருப்பாரு, நாகேஷ் வந்து ஐயரா இருப்பார். சரிங்களா? பூசாரி பூசாரின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க பழைய ஆளு பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. கோயில்னா என்னன்னு தெரியுமா? பூசாரி. சரிதானா? எதுக்கு கோயில்னு தெரியுமா? அஹ்? ஊர்ல இருக்கிற கெட்டவன் எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து தான் எதனால கஷ்டப்படுறாங்கிறத புரிஞ்சு சிந்திச்சு இனிமேல் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன்னு தன்னை மாத்திக்கிறதுக்கான இடம் தான் பூசாரி கோயில். சரிதானா? ஆனா நிறைய பேர் இங்க வந்துதான் பூசாரி அடுத்தவனுக்கு எடுக்கிறதுக்கே திட்டம் போடுறாங்க. எப்படி பாரு? கோயிலுங்கிறது என்ன? நம்மை தெய்வீக குணம் கொண்ட மனிதனாக, அன்பு கொண்ட மனிதனாக, கருணை கொண்ட மனிதனாக, நன்றி கொண்ட மனிதனாக, ஈகை கொண்ட மனிதனாக. அதுதான் அங்க போனா ஈகை பண்பு வரணும்னா பிச்சை போடுறோம். நம்ம அன்னதானம் கொடுக்கிறோம், ஒழுக்கத்தோடு நடந்துக்கிறோம். கடவுள் எதற்காக? நம்மை ஒழுக்கப்படுத்துவதற்காக, நம்ம கடமையை தவறாமல் செய்வதற்காக, ஈகை குணத்தை நம்ம வெளிப்படுத்துவதற்காகத்தான் கடவுள் கோவில் வழிபாடு. அங்க கொடிமரம் ஒன்று இருக்கும், அங்க வச்சு ஆடு மாடு எல்லாம் வெட்டுறீங்க. பொதுவா அங்க வெட்ட வேண்டியது ஆடு மாடை பலி கொடுக்கிற இடம் இல்ல, அந்த பலிபீடம். கொடிமரத்துக்கு பக்கத்துல பலிபீடம். என்னிடம் இருக்கிற கெட்டதை பலி கொடுக்கணும். பொறாமையோடு நான் இருக்கிறேன்னா பொறாமையை பழி கொடுத்து விட்டு உள்ளே செல்ல வேண்டும் கடவுளை காண. அப்பதான் கடவுள் தரிசனம் கிடைக்கும். கடவுள் தூய்மையானவர், பொறாமையற்றவர். யாரு மேலேயும் வெறுப்பு அங்க வெட்டிட்டு அங்க வெறுப்பை பழி கொடுத்துட்டு உள்ள போகணும். நீங்க தீய எண்ணங்களை பலி கொடுத்து விட்டு உள்ளே செல்ல வேண்டும். அதுக்கு பேர் தான் பலிபீடம். அப்பதான் கடவுள் காட்சி கிடைக்கும். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? சரிங்களா? அதான் விளையாட்டா போயிட்டு இருக்குது. சரி, பரவாயில்ல. அப்ப நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்முடைய மனம் குப்பையாக கிடக்கிறது. அவ்வளவுதான் வார்த்தை. அது நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே தெரியும். உங்க மனசுல வரக்கூடிய எண்ணங்கள், அதன் மூலமாக நாம் சொல்லக்கூடிய சொற்கள், அதிலிருந்து நாம் செய்யக்கூடிய செயல்களை நீங்க பார்த்தாலே உங்க மனம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். சரி, இந்த மனசு தான் உங்க வாழ்க்கைய வாழுதுன்னு சொல்லணும். அப்ப இந்த மனசு என்ன பண்ணணும்? சுத்தப்படுத்தணுமா? அதற்கு முன்பாக மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனசை சுத்தப்படுத்தணும், அதுதான் இலக்கு. அப்பதான் வாழ்க்கை நல்லா வாழ முடியும். ஆமா, உண்மை. பட் சுத்தப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை கட்டுப்படுத்தணும். அப்பதான் சுத்தப்படுத்த முடியும். அதாவது ஒரு டிச்சில தண்ணி போகுது, ஒரு இடத்துல அடைச்சு கிடக்குது. நீங்க அந்த குப்பையை எடுத்துட்டே இருக்கிறீங்க, இந்த குப்பை போய் சேர்ந்துட்டே இருக்குது. நீங்க எடுக்கிறீங்க, அது சேருது. நீங்க எடுக்கிறீங்க, அது சேருது. இப்ப என்ன செய்ய வேண்டும்? வருவதை நிறுத்த வேண்டும். அப்புறம் சுத்தம் பண்ணணும். அப்புறம் விட்டா ஃப்ளோ. புரியுதுங்களா? முதல்ல வர்றதை கட்டுப்படுத்தணும், அப்புறம் சுத்தப்படுத்தணும், அப்புறம் ஃப்ளோ போயிடும். இப்போ என்னுடைய மனதை நான் சுத்தப்படுத்தணும்னா முதல்ல என்னோட மனதை நான் கட்டுப்படுத்தணும். அது என் மனதை மனதை கொண்டுதான் சுத்தப்படுத்த முடியும். நீங்க போய் டெட்டால் பினாயில் போட்டெல்லாம் சுத்தப்படுத்த முடியாது. மனசை எதை வச்சு சுத்தப்படுத்துவீங்க? எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. உங்க மனதை மனதை கொண்டுதான் சுத்தப்படுத்தும். வேற வழியே கிடையாது. முல்லை முள்ளால் எடுக்கிற கான்செப்ட் தான். சரிங்களா? அப்போ அந்த மனதை, இப்ப உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா? சொல்லுங்க பாப்போம். 5 நிமிஷம் மூச்சை கவனிக்க சொன்னேன். மூச்சை கவனிச்சிங்களா? மூச்சை மட்டும்தான் கவனிச்சிங்களா? நிஜமானுமே வேற ஒண்ணுமே வரலையா உங்களுக்கு? ஏப்பா, எத்தனை எண்ணம் வந்துச்சு. அது என்ன சொன்னங்காட்டி பரவாயில்ல. என்ன விட சொன்னு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். 4 நிமிஷம், அதுல 3.25 வெளியே தான் சுத்திட்டு இருப்போம். 15 செகண்ட் தான் என்னன்னு அந்த மூச்சை கவனிச்சிருக்கும். இதுதான் உண்மை, இது ரியாலிட்டி. எல்லாருக்கும் அப்படித்தான். அப்ப என்னுடைய மனம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை.
நீங்க ஒத்துக்கணும். உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா? சொல்லுங்க, எவ்வளவு பேருக்கு உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு? எஸ்ன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன் பாப்போம், எவ்வளவு பேர் போடுறீங்கன்னு பாப்போம். சார், என் மனசு என் கட்டுப்பாட்டுல 100% என் கட்டுப்பாட்டுல இருக்கு சார். எஸ்னா எஸ், நோனா நோன்னு போடு. யூடியூப்லயும் போடுங்க, ஜூம்லயும் போடுங்க. வா, எல்லாம் ஞானிகள் ஆயிட்டீங்க. ஒண்ணு கூட எஸ் வரலைங்க, அத்தனையும் நோ. இதான் ஞானம். முதல்ல அது கட்டுப்பாட்டுல இல்லைன்னு தெரிஞ்சாலே நீங்க 50% வெற்றி பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. யாரோ இதுல கை வைக்கிறீங்க, நோட் பேட் மாதிரி இருக்கு, அதுல கை வைக்கிறீங்க. என்னுடைய மனம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இல்லை, இல்லை. எப்படி தம்பி சொல்லு? நைட் நேரத்துல தூங்கலான்னு நான் நினைக்கிறேன், ஆனா நான் தூங்குறது. நேரத்துல எந்திரிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா நான் எந்திரிக்கிறது. உண்மை பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா பொய்ய பேசுறேன். பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கோபப்படும். யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா காத்தால இருந்து சாயங்காலத்துக்குள்ள 4 பேரை வச்சு செஞ்சார். சொல்லுங்க, உண்மையா? நல்லதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. கெட்டதெல்லாம் விடலாம்னு நினைக்கிறேன், விட முடியல. அப்போ உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுல இல்லை. ஒரு டீய கூட உங்களால விட முடியாது. நாயம் வேணா பேசலாம், ஊர் நாயம், உலக நாயம். ஒரு கேவலம் ஒரு டீய நிறுத்த முடியாது நம்மால. ஆமா, உங்க மனம் அப்படி உங்களை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். நம்முடைய மனதிற்கு அடிமையாக இருக்கிறோம். நீங்கள் உங்கள் மனதிற்கு அடிமையாக இருக்கிறீர்கள். பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குறது பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம மனசுகிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கணும், அவன் தான் சுதந்திரமானவன். இப்ப நம்ம மனதிற்கு அடிமையாக இருக்கிறோம். மனதிற்கு அடிமையாக இருப்பதால் சிலர் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், சிலர் புலனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், சிலர் அதிகாரத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், சிலர் புகழுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். உங்கள் மனம் அடிமையாக இருப்பதால் நீங்கள் பல இடங்களிலே அடிமையாக இருக்கிறீர்கள். கோபத்திற்கு அடிமையாக இருக்கிறோம், டிவி செல்போன் பார்க்கறதுக்கு அடிமையா இருக்கிறோம், இந்த நாக்கிற்கு சுவைக்கு அடிமையாக இருக்கிறோம், கண்ணிற்கு கெட்டதை பார்ப்பதில் அடிமையாக இருக்கிறோம். மனதிற்கு அடிமையாக இருப்பதால் பலதிலே நாம் அடிமையாக இருக்கிறோம். நாம் சுதந்திரமானவர் அல்ல. நீங்கள் சுதந்திரமானவர் அல்ல. உங்கள் மனதிற்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். அப்ப வாழ்க்கை துன்பமாக இருக்கும். உங்கள் மனதிற்கு நீங்கள் அரசனாக வேண்டும். இதான் ஓஷோ சொல்றேன். மனதிற்கு அடிமையாக இருக்காதே, மனதிற்கு அரசனாக இரு. சரிங்களா? அப்ப மனம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதாவது நீங்க ஒரு கார்ல டிரைவ் பண்றீங்க, பின்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க தான் ஓனர், முன்னாடி டிரைவர் இருக்கார். இந்த டிரைவர் தான் உங்க மனசு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் போகணும். தம்பி, ரைட்ல போனா ரைட்ல போகணும், லெஃப்ட்ல போனா லெஃப்ட் போகணும், ஸ்ட்ரைட்டா போனா ஸ்ட்ரைட்டா போகணும், நிறுத்தினா நிறுத்தணும். அப்பதான் நீங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியும். சரிங்களா? இப்ப அவர் உங்க கண்ட்ரோல் இல்ல. நீங்க ரைட்ல போனா அவர் ஸ்ட்ரைட்டா போறாரு, ஸ்ட்ரைட்டா போனா அவர் லெஃப்ட்ல போறாரு. எப்படி நீங்க நினைச்ச இடத்துக்கு போவீங்க? வாய்ப்பே இல்லை. யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கிறது உங்க மனசு செய்யறதுக்கு விடமான இது. அப்புறம் எப்படி வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி இருக்கும்? புரியுதா? நீங்க நினைச்சது எப்படி அடைவீங்க? அப்ப மனம் சுத்தமாகணும்னா அதற்கு முன்னாடி மனம் உங்க கட்டுப்பாட்டுக்கு வரணும். அந்த கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்ற பிராக்டிஸுக்கு பேரு தாங்க தியானம். வேற ஒண்ணு இல்ல. மெடிடேஷன் இப்ப பண்றீங்கல்ல, மூச்சை கவனிக்கிறது. இது என்ன? இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்.
உலகத்துல இதுக்கு மேல ப்ராசஸ் கிடையாது. சரிதானா? உங்கள் மனதை நீங்கள் வெற்றி கொள்வதுதான் உண்மையான வெற்றி. அலெக்சாண்டரோட பீரியட்லயே என்னவோ ஒரு பெரிய ஞான குரு இருந்திருக்காரு. எல்லா மக்களும் அந்த குருவை போய் போய் தேடி 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 பார்த்து பார்த்து வணங்குறது, அவருக்கு தேவையானது கொடுக்கறது, ஆலோசனை பெறுவது. பக்கத்தால ஒரு அலெக்சாண்டர் அவ்வளவு பெரிய ராஜா, நாட்டுக்கே ராஜா. அவரை பார்க்கறதுக்கு யாரும் பெருசா போறது இல்ல. இவரை பார்க்கறதுக்கு எல்லாரும் போறோம். அவருக்கே உள்ள ஒரு கில்ட்டி. என்னடா நம்ம ராஜா, நம்மளை பார்க்கறதுக்கு ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான், வைக்க மாட்டேங்கிறான். அவரை போய் பார்த்துட்டு அப்ப போய் கேட்டாராமா, குருவே என்ன இது இப்படி நடக்குது? நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன் சொன்னாராம். புரியுதுங்களா? மண்ணை வெல்வதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. என்ன பண்ண போறீங்க? சரிதானே? அதிகபட்சம் 100 வருஷம் வாழ்ந்து மண்ணுக்குள்ள போகும். இது ஒரு பெரிய விஷயம். மண்ணை வெல்வது பெருசல்ல, பொன்னை சேகரிப்பது பெருசல்ல. உன் மனதை வெல்ல வேண்டும், உன்னை நீ வெல்ல வேண்டும். அதுதான் வெற்றி. சரிங்களா? அப்ப உங்க மனதை நீங்க உங்க கண்ட்ரோல்ல வைக்கணும். இத்தனை வருஷமா விட்டுட்டோம். சரி, அவுத்து விட்ட குதிரை மாதிரி, அவுத்து விட்ட கழுத மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அது சுத்திட்டு கிடக்குது. சரிங்களா? இப்பதான் அந்த ஒரு 4-5 நாளா என்ன பண்றீங்க? இங்க கவனி மனசே, இங்க கவனி அப்படிங்கிறீங்க. அது என்ன பண்ணுது? சரி, இவன் வேற சொல்லிட்டான், 2 மூச்சு உள்ள வருதா, வெளியே போகுதா, உள்ள வருதா, வெளியே போகுதா. அப்புறம் அவர் வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டார். வீட்டுல என்னாச்சு? அடுப்புல என்ன வச்சுச்சு? பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த காசு கொடுத்தவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? நாளைக்கு என்ன டியூ கட்டணுமா? கேஸ் வேற தீர்ந்து வந்துருச்சு. கேஸ்காரன் வரானா என்னவோ? சரி, பையன் மத்தியானம் சாப்பிட்டானா இல்லையா? எங்க அம்மா வீட்டுக்கு வேற போயிட்டு வரணுமே. அந்த அக்கா தங்கச்சி கல்யாணம் வேற வந்துருச்சு. எல்லாம் வருது உள்ள. இன்னும் அடிஷனலா 1008 வருது. சரிதானுங்களா? ஓகே. அப்போ மனதிலே என்ன ஓட்டங்கள் அப்படியே குபு 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 குபுன்னு வருது. நீங்க என்ன பண்ண முயற்சி பண்ணீங்க? மூச்சை கவனிங்கிறீங்க. அது எண்ணங்களா ஓடுது. சரிங்களா? அப்ப இதுதான் சேலஞ்ச். எனக்கும் என்னுடைய மனதிற்கும் ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்ச்? நீயா நானா பார்க்கணும். சண்டை போடக்கூடாது அதுகிட்ட போய். அது உங்களை விட பெரிய சக்தி மிக்க ஒன்று. சரிங்களா? அதுகிட்ட போய் எதிர்த்தெல்லாம் போராடி எவனாலையும் ஜெயிக்க முடியாது. மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். எழுதி வச்சுக்கோங்க. மகரிஷி சொல்றாங்க, மனதை அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா, என்னடா அங்க இங்கே போயிட்டே இருக்கிற, மரியாதையை மூச்சை கவனிக்க மாட்டேங்கடா கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வச்சுக்கிறதான்னு சொல்லிட்டு இன்னும் கஜமஜான்னு என்ன வரும்? நீ யாரா என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு? இத்தனை நாள் எங்கடா போன அப்படின்னெல்லாம் கேட்கும். நீ வாட்டுக்கு வருவேன், உட்காருவேன், மூச்சு கவனின்னு கவனிப்பாங்களா? ஆமா, இப்படியே கேட்கும். கவனிச்சு பாருங்க. எந்திரிச்சே ஓடிடுவீங்க நீங்க. அப்படி டென்ஷன் பண்ணி விட்டுருங்களே. அப்ப அறிய நினைத்தால் அடங்கும். அது தப்பு பண்ணல. இவ்வளவு நாள் நீங்க அப்படி சுத்த விட்டுட்டீங்க, அது சுத்துது இன்னைக்கும். அப்ப இப்பதான் கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. இப்ப 1 செகண்ட் கவனிக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் சுத்தும். நீங்க பொறுமையா தங்க இங்க வாங்க, சரிதானுங்களா? கொஞ்ச நேரம் கவனிங்க, கொஞ்ச நேரம் கவனிக்கும். இப்ப முதல்ல 1 மூச்சு கவனிச்சது, அப்ப 2 மூச்சு கவனிக்கும். அப்புறம் மறுபடியும் போகும். மறுபடியும் வாங்க, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கவனிங்க, அப்புறம் போய் அவ்வளவுதான். அப்புறம் ஒரு 3 தடவை, 4 தடவை, 5 தடவை, 10 தடவை, 100 தடவை, 1000 தடவை கவனிக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்றம் நடக்கும். சூரிய வம்ச படத்துல சரத்குமார் ஒரே நாள்ல பணக்காரன் ஆகிற மாதிரி தியானம் எல்லாம் ஒரே நாள்ல எல்லாம் வராது. அதெல்லாம் ஹம்பக். ஒரே நாள்ல நோயை குணப்படுத்துறேன்,
சரிங்களா? ஒரே நாள்ல உங்க வாழ்க்கையை மாற்றுறேன் எந்த கொம்பனாலையும் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்குன்னு ப்ராசஸ் டைம் எடுத்து பண்ணாதான் சரியா நடக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? ஒரே வழி என்ன? பயிற்சி மட்டுமே. இன்னைக்கு 1% நீங்க கவனிச்சிருந்தாலே வெற்றி தான். இப்ப 100% கவனிக்காம சுத்திட்டு இருக்கிற மனசு இப்ப 21ஆம் தேதி தொடங்கணும். சரிங்களா? இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆக போகுது. இப்ப சுத்தமா கவனிக்காம இருந்த மனசு இப்ப கொஞ்சம் கவனிக்குதா? காலையும் மாலையும் இந்த தவத்தை நீங்கள் செய்ய வேண்டும். எவ்வளவு நேரம் சார்? குறைஞ்சது 10 நிமிஷம் வச்சுக்கோ. 10 நிமிஷம். குறைஞ்சது 10 நிமிஷம். அதிகபட்சம் எவ்வளவு நேரம் வேணா செய்யலாம். 1 மணி நேரம் செய்யலாம். 2 மணி நேரம் செய்யலாம். வேலையே இல்லை. 4 மணி நேரம் செய்யலாம். என்ன செய்யணும்? உங்க மூச்சை கவனம். எவ்வளவு நேரம் அதிகமாக கவனிக்கிறீங்களோ அவ்வளவு வெற்றி சீக்கிரமா நடக்கும். புரியுதா? நீங்க 10 மணி நேரம் உழைச்சா உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம்னா டெய்லி 1 மணி நேரம் போய் உழைச்சீங்கன்னா 1000 ரூபாய் 10 நாள்ல சம்பளம் வாங்கலாம். டெய்லி 2 மணி நேரம் உழைச்சீங்கன்னா டெய்லி 2000 ரூபாய் 5 நாள்ல சம்பளம் வாங்கலாம். ஒரே நாள் 10 மணி நேரம் போய் உழைச்சீங்கன்னா வெளியே வர்றப்ப 10வது மணி நேரம் 10,000 ரூபாய் வாங்கிட்டு வரலாம். உழைப்பை நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு பலனை நீங்க அனுபவிக்கலாம். சரிங்களா? புத்தர் மொத்த ஞானத்தையும் அடைந்தது இந்த சுவாச தியானத்துல தான். இதே தியானம் நீங்க என்ன தியானம் பண்றீங்களோ அதே தியானத்துல தான் அவர் மொத்த ஞானத்தை அடைஞ்சார். அடைய முடியும். சரிங்களா? அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் மெடிடேஷன். ஏதோ உங்களுக்கு முதல் வந்தனையும் ஏதோ சும்மா வேலை இல்லாம மூச்சு கவனிக்க சொன்னான்னு சொல்லிடாதீங்க, நினைச்சுக்காதீங்க. விபாசனா போனீங்கன்னா 10 நாள் 240 மணி நேரம். நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தியானம், 100 மணி நேரம் இதைத்தான் செய்ய சொல்லுவாங்க. 100 மணி நேரம் தியானம் பண்ணணும். புரியுதா இல்லைங்களா? அப்பதான் நமக்குள்ள அவேர்னஸ் வரும். சரிங்களா? அப்ப நீங்க வாய்ப்பு கிடைக்கிற போல என்ன பண்ணணும்? கண்களை மூடி உங்க மூச்சை கவனிக்கணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை மூச்சு கவனிச்சீங்கன்னு எழுதி வச்சுக்கோ. இன்னையில இருந்து தொடங்குது. சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தீங்களா? 50 மூச்சு கவனிச்சீங்களா? எழுதி வச்சுக்கோ. எத்தனை நிமிஷம் எத்தனை மூச்சு இதை கூட எழுது. காலையில ஒரு 10 நிமிஷம் நான் உட்கார்ந்தேன் சார், 10 நிமிஷம் 100 மூச்சை கவனிச்சேன், எழுதி வச்சுக்கோங்க. டேட் போட்டு எழுதிக்கோ. இதுதான் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்துற ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டு இன்க்ரீஸ் ஆகணும். சாயங்காலம் 10 நிமிஷம் உட்கார்ந்தேன் சார், 100 மூச்சு கவனிச்சேன், எழுதிக்கோ. சரிங்களா? இன்னைக்கு மதியானம் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஹாஸ்பிட்டல் போனேன், அங்க பேஷண்ட் வெயிட் பண்ணேன், கண்ணை மூடுனேன், 10 நிமிஷம் கவனிச்சேன், அரை மணி நேரம் கவனிச்சேன், 300 மூச்சு கவனிச்சேன், எழுதிக்கோங்க. பஸ்ல போறோம், டிராவல் இருக்கிறோம், கண்ணை மூடிக்கோங்க, மூச்சை மட்டும் கவனிங்க. மனம் அமைதியாகும். நைட்டு தூக்கமே வரல, கண்ணை மூடுங்க, மூச்சை மட்டும் கவனிங்க, மனம் அமைதியாகும். நிம்மதியா தூக்கம் வரும், ஆழ்ந்த தூக்கம் வரும். நீங்க மூச்சை கவனிக்க 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 உங்க மனசு அமைதியாகும். மனசு கட்டுப்பாட்டுக்கு வரும். மனதிற்கு ஆற்றல் வரும். சரிங்களா? உடலுக்கு ஆரோக்கியம் வரும். மனதிற்கு தெளிவு கிடைக்கும். மனதிலே நிறைய புரிதல் உருவாகும். உங்களிடம் இருக்கிற குண்டலினி சக்தி மேலே ஏற ஆரம்பிச்சிரும். சக்கரங்கள் எல்லாம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிரும். பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள அபரிமிதமா பெருகிறதுக்கு ஆரம்பிச்சிரும். இவ்வளவு விஷயம் இருக்கிறது இந்தக்குள்ள. சரிங்களா? சரி, காலம் கருதி நான் நிறைவு செய்யறேன். ஒவ்வொன்றும் கடல் போன்ற விஷயம். தயவு செய்து நீங்க சொல்ற விஷயத்த இன்னைக்கு நான் இந்த பேசின வீடியோவை தயவு செஞ்சு 1க்கு 10 முறை கேளு. சில வீடியோ கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா வரும், அது அந்த ஃப்ளோல வர்றதுதான். நான் உங்களுக்கு பேசலாம் இதை பேசலாம்னு வருவேன், பட் இதை பேசுறேன்னு என்னால அதை பேச முடியாது நிறைய நாட்கள். உங்களுக்கு உள்ள இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதைத்தான் இயற்கையை மூலமா வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும். நான் பல நாள்ல பார்த்துருக்கேன். நான் பேச வந்தது வேறையா இருக்கும், பேசுனது வேறையா இருக்கும்.
சில நாட்கள் எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் பேசியிருப்பேன். இன்னைக்கே சில விஷயங்கள் நான் இது வரைக்கும் லைஃப்லயே பேசினது இல்லை. 20 ஆண்டு காலமா பேசிட்டு இருக்கேன். அப்படி சில விஷயங்களை இன்னைக்கு நான் பேசியிருக்கேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க ஆன்மாவுக்கு அது தேவையா இருக்குதுன்னு அர்த்தம். என் மூலமா இயற்கை குரு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்க வேண்டாம். நான் சொல்றதை கேட்டு நீங்க சுயமா சிந்திச்சு பாருங்க. உண்மையா இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி தூக்கி குப்பையில போட்டு போயிட்டே இருங்க. பட் எடுத்து சிந்திச்சு பாருங்க முதல். 1க்கு 2 முறை கேளுங்க. சரிங்களா? அப்ப இதுக்குள்ளதான் உங்க வாழ்க்கையோட மொத்த ரகசியம் அடங்கி இருக்கு. உங்க வாழ்க்கையோட மொத்த ரகசியம் இன்னைக்கு சொன்ன விஷயத்துக்குள்ளதான் இருக்கு. உங்க மனதை கட்டுப்படுத்தி சுத்தப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் துன்பம்னு ஒண்ணு உங்க லைஃப்ல இல்லை. அப்ப என் மனதை என் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பயிற்சிக்கு பேரு தான் தியானம். இதுக்கு நிறைய பேர்கள் இருக்கு. இறை வழிபாடு, பிரேயர், ஜபம், தொழுகை, பிரார்த்தனை எல்லாம் ஒண்ணுதான். அங்க போய் நின்னுட்டு கண்ணை மூடி சாமி கும்பிடுறீங்க. இதான் மனம் ஒருநிலைப்படுத்துது சிலை மேல. தியானம். ஜபம் பண்றீங்க, சரிதானுங்களா? நமாஸ் பண்றீங்க, சரிதானா? எல்லாம் ஒண்ணுதான். மனதை ஒருநிலைப்படுத்துறீங்க. மனதை ஒருநிலைப்படுத்தும் போது அதற்கு சக்தி அதிகரிக்குது. சூரிய ஒளி நேரா பேப்பர்ல வச்சா தீ பிடிக்காது. ஒரு லென்ஸை வச்சா தீ பிடிச்சிடும். லென்ஸ் என்ன பண்ணுது? பல இடத்துல விழுகிற ஒளிய ஒரு இடத்துல குவிக்குது, ஃபயர் ஆகுது. அப்படி பல இடத்துல அலையிற மனதை ஒரு இடத்துல குவிச்சிங்கன்னா உங்க மனம் ஃபயர் ஆயிடும். ஆற்றல் வந்துடும், மனசுக்கு சக்தி வந்துடும், நினைச்சதை நடத்துற வல்லமை வந்துடும், உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகும். சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இந்த தியானத்தில் இறை உணர்வு வரைக்கும் இந்த தியானமே கொடுக்கும். அப்படின்னா பாருங்க, உங்கள்கிட்ட இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வெளியே போயிடும், நெகட்டிவ் எல்லாம் வெளியே போயிடும், பாசிட்டிவிட்டி உங்களை நோக்கி வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும், பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள அபரிமிதமா இறங்கும். இதெல்லாம் இந்த சுவாச தியானத்தில் இருக்கிற பலன்கள். அப்ப என்னுடைய மனதை கட்டுப்படுத்தி என் கண்ட்ரோல்ல வச்சு என் வாழ்க்கையை வளப்படுத்தி என் மனதை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த தியானம் என்பதை புரிந்து கொண்டு, இந்த தியானத்தை இன்று தொடங்கி காலை 10 நிமிடம், மாலை 10 நிமிடம் குறைஞ்சது பண்ணணும். இதை தொடர்ந்து நீங்க 21 நாள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அப்புறம் உங்களுக்கு குண்டலினி தீட்சை என்று ஒரு தீட்சை கொடுக்கும். சரிங்களா? அதுதான் இருக்கிறதுலே வெரி பவர்ஃபுல் மெத்தட் மெடிடேஷன். உலகத்தின் மிக உச்சகட்ட மெத்தட் அது, குண்டலினி தீட்சை. சரிங்களா? அதுக்கு நீங்க உங்களை கொஞ்சம் தயார்படுத்தணும். அதை பத்தி எல்லாம் நான் பின்னாடி பேசுறேன். அதனால இந்த தியானத்தை இன்றிலிருந்து காலையிலையும் மாலையிலையும் 10 நிமிடம் எப்ப செய்யலாம்? காலையில் எந்திரிச்சோடனே செய்யறது நல்லது. 5 மணி, 6 மணி, 7 மணிக்குள்ள செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்திரிச்சோடனே காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கண்ணை மூடி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் குளிச்சுட்டு செஞ்சா தி பெஸ்ட். இல்லாட்டி பரவாயில்ல, பல்லு விளக்கிட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்து நீட்டா உட்காந்து சாமி ரூம்ல ஒரு விளக்க பற்ற வச்சு, அல்லது மற்ற மார்க்கமா இருந்தா அந்த இறை சக்திக்கு முன்னாடி இறைவன் நினைச்சு கண்ணை மூடி அமைதியா 10 நிமிஷம் கவனிக்கணும். அலாரம் வச்சுக்கோங்க. சாயங்காலம் அதே மாதிரி 6 to 6:10 வச்சுக்கோங்க. காலை 10 நிமிடம், மாலை 10 நிமிடம் குறைஞ்சது. அது எழுதிட்டு வரணும். எத்தனை நிமிஷம் டெய்லியும் கவனிச்சீங்க, எத்தனை கவுண்ட் கவனிச்சீங்கன்னு எழுதிட்டு வரணும். மத்தியானம், சாயங்காலம், வேற எந்தெந்த நேரம் எல்லாம் கிடைக்குமோ எல்லா நேரத்திலையும் கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. எவ்வளவு அதிகமா கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மனம் உங்க கட்டுப்பாடு சீக்கிரமா வந்துடும், சீக்கிரமா வந்துடும். பட் பொறுமையா கவனிக்கணும். சரிதானுங்களா? ரொம்ப எண்ண ஓட்டங்கள் அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் கண்ணை திறந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணலாம். சரிங்களா? சரி, இது முக்கியமான விஷயம். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசியிருக்கிறேன். நம்ம மனதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து செம்மைப்படுத்துவதற்கான பயிற்சி தான் தியானம் என்பதை புரிந்து கொண்டு அந்த தியானத்தை அற்புதமா செஞ்சுட்டு வாங்க. கூடவே உடற்பயிற்சியில கைப்பயிற்சி மட்டும் சொல்லி கொடுத்துருக்குறோம். அந்த பயிற்சியும் இந்த தியானத்தையும் தொடர்ந்து 2 நாள் செஞ்சுட்டு வாங்க.
அடுத்த வகுப்புல உங்களுக்கு அடுத்த பயிற்சியினுடைய விளக்கத்தை நான் தெளிவா சொல்றேன். சரிங்களா? மகிழ்ச்சியா? சரி, மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்ய போறோம். தியான நிலைக்கு வந்துருங்க. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த நிகழ்வுக்காக அருள் தொண்டாற்றிய அன்பர்களும் அவருடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், உலக உயிர்கள் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்லும் உயர் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கள் பேர் அறிவுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு குறையுடைமை எனும் பெயர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு. வாழ்க வளம், வாழ்க வளர்த்த, வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒரு 2 அறிவிப்பு மட்டும். ஒன்று, வருகின்ற 11, 12, 13 3 நாள் நம்ம ஆனந்த யோக நிலையத்துல மலையப்பாளையத்துல திருப்பூர்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நம்முடைய ஆசிரமம். அங்க 3 நாள் இந்த அடிப்படை பயிற்சி, முழு உடற்பயிற்சி, மகிழ்ச்சியோட அந்த 9 நிலை முழு உடற்பயிற்சி விளக்கத்தோட கூடவே இந்த தியானத்தினுடைய குண்டலினி தியானத்தினுடைய 2 தீட்சைகள், ஆக்னை சாந்தி என்று சொல்லக்கூடிய தீட்சைகள், கூடவே காயக்கல்பம், இன்னும் நோய் வராததற்கான விதிமுறைகள், செயல்பாடுகள், பஞ்சபூத நவகிரக தவம் என்று பல்வேறு நுட்பங்களை அந்த வகுப்புல உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். வாழ்க்கையை பற்றிய ஒரு அற்புத புரிதலை நீங்க ஏற்படுத்த முடியும். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம்னு அன்னைக்கே சொல்லியிருந்தோம். அதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இன்னைக்கு இம்மீடியட்டா அதை புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் புக் பண்ற 33%, சரிங்களா? அதாவது மொத்தம் 60 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் புக் பண்ற 20 பேருக்கு மட்டும் அந்த ஃபீஸ்ல வந்து 1500 வச்சிருக்கிறோம். முதல்ல புக் பண்ற 20 பேருக்கு மட்டும் 1000 ருபீஸ்ன்னு வச்சிருக்கோம். சரிங்களா? அது இருந்ததுன்னா, இடம் இருந்ததுன்னா அதில் புக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணி வாங்க. இது கட்டாயம் அல்ல. விருப்பம் இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க. இல்லாட்டி இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதான் முக்கியம். உள்ள ஒரு 1000 பேர் இருக்கீங்கன்னா இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா 1000 பேர் ஆளுக்கு 10 பேருக்கு ஷேர் பண்ணா 10,000 பேருக்கு மெசேஜ் போயிடும். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? 10,000 பேரோட வாழ்க்கையில ஒளியேற்ற முடியும் நம்மனால. மற்றவங்களோட வாழ்க்கையில ஒளியேற்றுனா உங்க வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான பேர் ஒளியேற்றக்கு வருவாங்க. சரிங்களா? இது மிகப்பெரிய புண்ணிய செயல். வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. 1. இரண்டாவது, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இன்னொரு ஓரிரு நாட்கள்ல உங்களை பக்காவா குரூப் பிரிச்சிருவோம். ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமா இருக்குது. 1500 பேர் பக்கம் இருக்கீங்க. குரூப் நிறைய பிரிக்க வேண்டியதா இருக்குது. அதெல்லாம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் சீரியஸா இருக்கணும். டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி அட்டண்டன்ஸ் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமிங்கும் அட்டண்டன்ஸும் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா, குரூப்ல இருந்து ஒரு 3 வகுப்பு நீங்க ப்ராப்பரா வரல அப்படின்னா, எந்த காரணம் சொல்லலைன்னா உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நான் இப்பவே சொல்றேன். சரிங்களா? அப்புறம் என்னை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பின்னாடி எல்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? நாங்க நடத்துறத குவாலிட்டியா நடத்துறேன்னு நினைக்கிறோம். நீங்க அதை குவாலிட்டியா வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் சரியான டைமுக்கு வாங்க. 100% அட்டண்டன்ஸ் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சொல்ற விஷயத்த முழுசா செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? உங்களுக்கு அந்த போல் போடுறத பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா? நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டேமாங்கம்மா உங்களுக்கு இதைய ஐயா போல் போடுறது சொல்லியாச்சு ஐயா, சொல்லிட்டோம் ஐயா. சொல்லியாச்சு இல்லை? நான் ஓகே, சொல்லியாச்சு அந்த ஐயா. போல் போடுறத ப்ராப்பரா போல் போடுங்க. வாரத்துக்கு ஒரு முறை குவிஸ் ப்ரோக்ராம் வரும். அதையே கரெக்டா வாரத்துக்கு ஒரு முறை குவிஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க. அதுல மார்க்கை பத்தி எல்லாம் நீங்க பெருசா யோசிக்க வேண்டாம் இப்போதைக்கு. சரிங்களா? ஆனா 3 வகுப்பையும் ப்ராப்பரா அட்டன் பண்ணாதான் அதுக்கு நீங்க கரெக்டா கொஸ்டினுக்கு மார்க் போட முடியும். அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் இருக்குது. அதை பத்தின ரெக்வஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரிங்களா? அது நாளைக்கு காலையில 9 to 10 சின்ன மாணவர்களுக்கு, 10 to 11 பெரிய மாணவர்களுக்கு இருக்குது. சரிங்களா? இப்ப கிட்டத்தட்ட 5 வாரங்கள் பயிற்சி நடந்துருச்சு. இருந்தாலும் உங்க குழந்தை யாராவது சேர்றதுக்கு விருப்பம் இருந்தா நாளைக்கு வரைக்கும் ஃபைனலா வச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேர்த்த முடியாது. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நிறைய பண்ணிக்கணும்.
வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆனந்த யோக பயிற்சியில இணைந்து மனம் பற்றிய ஆழமான ஒரு சிந்தனையில மன தூய்மையை பத்தியும் மன கட்டுப்பாடு தான் நம்மளோட லைஃப்ங்கிறதையும் அதை நாம நல்லது செஞ்சோம்னா நமக்கு நல்லதாகவும் கெட்டது செஞ்சோம்னா கெட்டதாகவும் நம்ம எண்ணுகின்ற எண்ணம் நம்மளோட எண்ணத்துக்கு அந்த வலுவையும் அதிகமா கொடுக்குங்கிறதையும் பத்தி நல்ல விளக்கமாக தெளிவாக கொடுத்த இறைமதன் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஐயாவை நாம எல்லாரும் கண்ணை மூடி மனதுக்கு முன்னாடி அவரோட உருவத்தை கொண்டு வந்து நாம வாழ்த்துவோம். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து. அன்பர்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் ஒரு நம்பர் இப்போ ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன். அந்த நம்பருக்கு நீங்க ஏதாவது டவுட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது அப்படின்னா நீங்க அந்த நம்பருக்கு கூப்பிட்டு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோ. சரிங்களா? அவங்க நம்மளுடைய சீனியர் வாலண்டியர் சிவஸ்ரீ அம்மா. அவங்ககிட்ட கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? ஏதாவது குரூப்ல இல்லை, அது இல்லை, இது இல்லைனால நிறைய இருக்கும் இல்லையா? அப்படி ஏதாவது இருந்தா பயன்படுத்திக்கோங்க. உலக நீங்க நல பாருங்க. வாழ்த்து. ஓகே, உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதில் கலந்து கொண்டு அருட்சேவை செய்த அன்பர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட இறை அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த நிகழ்வு நிறைவு பெறுகிறது. வாழ்க வளமுடன்.